குட் மார்னிங் சார். விஜய் வர்மா நடிச்ச வெப் சீரிஸ், அதனால ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம், அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு தான் உட்கார்ந்தேன். பட் 8 எபிசோடையும் சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணேன். 1960ஸ்ல மும்பை தான் கதைக்களம். வீட்டு வாடகை கட்டவே வழி இல்லாத நம்ம ஹீரோ மனசுல ஒரு ஐடியா தோணுது. அதை அப்படியே டெவலப் பண்ணி எப்படி நாட்டோட பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனா மாறுறாரு. இதுக்கு மேல நான் கதைக்குள்ள போகல. விஜய் வர்மா நடிச்ச மட்கா கிங் இப்போ அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. 2 ரீசனுக்காக அந்த வெப் சீரிஸ் நான் பார்க்கலான்னு சொல்லுவேன். முதல்ல அந்த 60s 70s காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டு போன எஃபர்ட் இருக்குல்ல, உண்மையிலேயே அதை அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பீரியட் ட்ராமா. அதுலேயும் நிறைய சீன்ஸில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட காஸ்டியூமு எவ்வளோ எஃபர்ட் இன்வால்வ்டு, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், சில காட்சிகள் மட்டும் கிரீன் மேட்டு போட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. 2வது முக்கியமான ரீசன் விஜய் வர்மா. அவரை இதுக்கு முன்னாடி வேறு படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் எந்த மாதிரியான ஒரு ஆக்டர்னு உங்களுக்கு தெரியும். தான் நடிக்கிறோன்னே தெரியாமல் நடிக்கிறது இருக்குல்ல, அதில் நம்மால் எக்ஸ்பர்ட்டு. அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் சிந்தாமல் சிதறாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்டான சீன்லாம் வரும். அந்த சீனுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு விஷயத்தை உள்வாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், திரும்ப ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ்னு அப்படியே செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. அவர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசினா நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா, ரொம்ப சீஸியான ஃபுட்டு சாப்பிட்டா காலையில் வருமா, அதே மாதிரி நடிப்புனா விஜய் வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ். தரோவாக என்ஜாய் பண்ணலாம். அவரை தாண்டி அவரோட ஒய்ஃபாக நடித்த சாய், அவர் ஃப்ரெண்டு மாதிரி கூட ஒருவர் துகுடு அப்படின்னு அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். காஸ்டிக் வைஸ் ஒரு தரமான வெப் சீரிஸ். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது கொஞ்சம் லெங்க்த்தியாக போச்சு. இவ்வளோ லெங்க்த்து தேவையில்லை. 8 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 3/4 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதை விட முக்கியமான விஷயம், பயங்கர ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. சில ட்விஸ்டெல்லாம் வச்சுருப்பாங்க, இதுதான் நடக்கும் நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி சில கேரக்டர் ரைட்டிங்கில் ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போது விஜய் வர்மா ஒய்ஃபுக்கு தான் புருஷனுக்கு ஒரு கீப் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதை எந்த கணக்கில் சேர்த்துக்கிறதுனே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் ரைட்டிங்கில் கொஞ்சம் கிளாரிட்டி இன்னும் நல்லா இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுப்பாங்க, அது எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் தரலை. ஓவராலாக விஜய் வர்மாக்காக ஒருக்க பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு படத்தில் மீட் பண்ணலாம்.